Taste the Daily. குடியரசு தின விழாவில் இந்த ஆண்டும் தமிழகத்தின் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி இடம்பெறாதது வெட்கக்கேடானது. ஸ்டாலின் அரசின் தொடர் அலட்சிய நிர்வாகத்திற்கும் அனுமதி வழங்காத மத்திய அரசுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். சென்னை பட்டினம்பாக்கம் கடற்கரையோரம் அகற்றப்படாமல் கிடக்கும் பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் குப்பைகள். சென்னை மாநகராட்சி நிர்வாகம் குப்பைகளை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்காமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பொதுமக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏலத்தை மத்திய அரசு முழுமையாக ரத்து செய்ய கோரி வலியுறுத்தல். அதிமுக ஆட்சி காலத்தில் சென்னை மாநகராட்சியில் 100 கோடி ரூபாய் செலவில் சுமார் 20,000 குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் உருவாக்கப்பட்ட அம்மா குடிநீர் மையங்கள் மூடப்பட்ட அவலம். மக்கள் வரிப்பணம் 100 கோடி வீணாவதை தடுக்கும் விதமாக அம்மா குடிநீர் மையங்களை மேம்படுத்தி செயல்படுத்த வேண்டும் என ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கோரிக்கை. கோவை மாவட்டத்தில் டாஸ்மாக் பார்களில் வசூல் வேட்டையை துவங்கிய கரூர் கம்பெனி. ஏரியாவுக்கு ஏற்ப லட்சக்கணக்கில் பணம் கேட்பதாகவும் பணம் கொடுக்காவிட்டால் தொழில் செய்ய முடியாது என மிரட்டுவதாகவும் பார் உரிமையாளர்கள் புலம்பல். ஸ்டாலின் அறிவித்தபடி அரசாணை வெளியிட்ட பிறகும் 13 மாத காலமாக நாட்டுப்படகு மீனவர்களுக்கு டீசல் மானியம் உயர்த்தி வழங்கப்படவில்லை என மீனவர்கள் வேதனை. வெற்று அறிவிப்புகளை வெளியிட்டு விளம்பரம் தேடாமல் உடனடியாக அறிவித்தபடி டீசல் மானியத்தை உயர்த்தி வழங்க வேண்டுமென மீனவர்கள் கோரிக்கை. தேர்தல் வாக்குறுதிகள் எதையுமே திமுக அரசு நிறைவேற்றவில்லை என தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் குற்றச்சாட்டு. கோரிக்கைகள் மற்றும் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி போராட்டங்களை அறிவிக்க இருப்பதாகவும் எச்சரிக்கை. சென்னை பட்டினம்பாக்கம் அருகே உள்ள ஸ்ரீனிவாசபுரம் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் மீண்டும் பால்கனி இடிந்து விழுந்து விபத்து. ஏற்கனவே ஒருமுறை பால்கனி இடிந்து விழுந்ததில் இளைஞர் உயிரிழந்துள்ள நிலையில் ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்காததால் தினந்தோறும் உயிர் அச்சத்துடன் வாழ்ந்து வருவதாக குடியிருப்பு வாசிகள் வேதனை. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே கஞ்சா விற்பனையை கண்காணிக்க மப்டியில் சென்ற காவலரை பொதுமக்கள் தாக்கியதால் பரபரப்பு. தங்களை காப்பாற்றிக் கொள்ள தெரியாத காவலர்கள் எப்படி கஞ்சா வியாபாரிகளை பிடிப்பார்கள் என மக்கள் கேள்வி. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தை நோக்கி நகர்கிறது. இதன் காரணமாக நாளை முதல் தமிழகத்தில் மிதமான மழைக்கும் 25, 26 ஆகிய தேதிகளில் கனமழைக்கும் வாய்ப்பு என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை உட்பட 7 துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். வட தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு 35 கிலோமீட்டர் முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் என எச்சரிக்கை. கோவையில் பள்ளிக்கு அழைத்துச் செல்வதாக கூறி மாணவியை தன் வீட்டுக்கு அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்த ஆட்டோ ஓட்டுநர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் மாணவிகளை வெளியில் அனுப்பவே அச்சப்படும் நிலை உள்ளதாக பெற்றோர்கள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த சிறுமியின் வளர்ப்பு தந்தை போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிராக குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. சென்னை கோயம்பேடு அருகே மெத்தப்பட்டமைன் போதைப்பொருள் விற்பனை செய்த 3 பேர் சிக்கினர். தமிழகத்தில் நாளுக்கு நாள் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து வரும் நிலையில் ஸ்டாலின் அரசு கண் துடைப்பு நடவடிக்கைகளை மட்டுமே மேற்கொள்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டில் 30,000 ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவுடன் பெண் உள்ளிட்ட 4 பேர் சிக்கினர்.
ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் போதைப்பொருள் விற்பனை அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே ஹான்ஸ் உள்ளிட்ட குட்கா பொருள் கடத்தலில் ஈடுபட்ட அரசு பேருந்து ஓட்டுநர் சிக்கினார். திராவிட மாடல் ஆட்சியில் அரசு ஊழியர்கள் கூட தவறான பாதையில் செல்லும் அளவிற்கு போதை கலாச்சாரம் அதிகரித்திருப்பதாக மக்கள் வேதனை. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலைய வளாகத்தில் 4 கிலோ கஞ்சா சிக்கியது. திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்த பிறகு கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டிற்கு காய்கறிகள் வருகிறதோ இல்லையோ, பேருந்து நிலையத்திற்கு கஞ்சா வருகிறது என அப்பகுதிவாசிகள் விமர்சனம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே போதை மாத்திரைகள் ஊசி விற்பனையில் ஈடுபட்ட 2 சிக்கினர். திராவிட மாடல் ஆட்சியில் போதை வியாபாரிகளாக இளைஞர்கள் உருவெடுத்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. திருவண்ணாமலை அருகே சுமார் 25 கோடி மதிப்புள்ள நவபாஷான முருகர் சிலை மற்றும் யானை தந்தத்தினால் செய்யப்பட்ட கிருஷ்ணர் சிலைகள் சிக்கின. தீய சக்தி ஆட்சியில் சட்டவிரோத செயல்கள் அதிகரித்து கடத்தல்காரர்களின் புகலிடமாக தமிழகம் உருவாகி இருப்பதாக மக்கள் வேதனை. காஞ்சிபுரம் அருகே மது போதைக்கு அடிமையான இளைஞரை தந்தை மற்றும் உறவினர்கள் கொலை செய்து சடலத்தை ஏரியில் வீசிச் சென்ற அவலம். திராவிட மாடல் ஆட்சியில் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாவதால் பல குடும்பங்கள் சீரழிந்து வருவதாக மக்கள் வேதனை. சென்னை எண்ணூர் பகுதியில் சாலையோரம் வந்த நபரை அரிவாளால் வெட்டி பணத்தை பறித்த 6 பேர் கொண்ட கும்பல் பெண்ணிடம் செயின் பறிக்க முயன்ற போது பொதுமக்கள் கல்லால் அடித்ததால் தப்பி ஓட்டம். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் நாளுக்கு நாள் குற்ற சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சட்டவிரோதமாக ஆன்லைன் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட 7 பேர் சிக்கினர். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் சட்டவிரோத சம்பவம் சாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் யானை தந்தங்களை விற்பனை செய்யவிருந்த 7 பேர் சிக்கினர். திமுக ஆட்சியில் சட்டவிரோத சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ரயில் நிலையத்தில் இருந்து 1800 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல். திமுக ஆட்சியில் ரேஷன் அரிசி கடத்தல் சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ரேஷன் அரிசி கடத்திய 2 மடக்கி பிடித்த பொதுமக்கள். ரேஷன் அரிசி கடத்தல் சம்பவத்திற்கு துணை போகும் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். அடிக்கடி ஏற்படும் ஷட்டர் பழுதால் 2 ஆண்டுகளாக நிரம்பாமல் இருக்கும் மேக்கரை அடவிநயினார் அணை. திமுக ஆட்சியில் மாவட்ட நிர்வாகம் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பக்கிங்காம் கால்வாயில் மீன்பிடிக்க சென்ற அண்ணன் தம்பிகள் 3 பேர் கால்வாயில் மூழ்கி மாயம். சகோதரர்கள் நிலை குறித்து கண்டுகொள்ளாமல் மெத்தன போக்குடன் செயல்படும் மக்கள் விரோத ஸ்டாலின் அரசின் வருவாய்த்துறை அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். திண்டுக்கல் அருகே குட்டியப்பட்டி காளியம்மன் கோவிலில் ஐயப்ப பக்தர்கள் தீக்குழி இறங்கும் நிகழ்ச்சி. ஐயப்ப சரண கோஷத்துடன் 100க்கும் மேற்பட்டோர் தீக்குழி இறங்கி வழிபட்டனர்.
மதுரை அருகே மயானத்திற்கு செல்ல பாதை வசதியின்றி இடுப்பளவு தண்ணீரில் சடலத்தை சுமந்து செல்லும் அவலம். மாவட்ட நிர்வாகம் பாதை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பைன்மர காடுகள், குணா குகை உள்ளிட்ட பகுதிகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள். நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் செல்ஃபி எடுத்தும் உற்சாகம். இருபத்து 4 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தென்காசி மாவட்டம் குற்றால அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அருவியில் ஆனந்த குளியலிட்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகம். தெலங்கானாவில் அல்லு அர்ஜுன் வீட்டின் முன் ஹைதராபாத் உஸ்மானியா யூனிவர்சிட்டி மாணவர் அமைப்பினர் வன்முறை. பூந்தொட்டிகளை தூக்கி போட்டு உடைத்து வீடு மீது கற்களை வீசி தாக்குதல். பாப்கார்ன் மீது வெவ்வேறு வரி விகிதங்களை விதிக்கும் ஜிஎஸ்டி கவுன்சில். உப்பு மசாலா பொருட்களுக்கு 12% மற்றும் கேரமல் செய்யப்பட்டவற்றிற்கு 18% ஜிஎஸ்டி வசூல் செய்யும் மைனாரிட்டி பாஜக அரசை ட்ரோல் செய்து வரும் இணையவாசிகள். கடலூர் சிதம்பரம் வழித்தடத்தில் தனியார் பேருந்துகள் இன்று இயங்காது என தனியார் பேருந்து உரிமையாளர் நலச்சங்கம் அறிவிப்பு. நெடுஞ்சாலை பணிகள் முடியாத நிலையில் அதிக அளவு சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பேருந்து உரிமையாளர்கள் வேதனை. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற அஷ்டமி சப்பர விழா. 4 வெளி வீதிகளிலும் சப்பரத்தில் வலம் வந்த மீனாட்சி அம்மனை தரிசிக்க குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள்.